ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நாங்க மீன் வாங்குறதுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போறோம். மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மீன் என்ன மீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு மீன் கடையாக பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கடையில் தாங்க நான் வாங்குவேன் ரெகுலராக. அந்த அக்கா அன்னைக்குன்னு பார்த்து இல்லை. ஸோ அதனால் நான் ஒவ்வொருத்தவங்களாம் அப்படியே செக் பண்ணி எந்த மீன் நல்லா இருக்குன்ட்டு பார்த்தோம். எனக்கு பிடிச்ச மீன் கடை இல்லை, அந்த மீன் இல்லைன்னொன்னே நான் கொடுவா மீன் தான் தேடி வந்தேன். சரி, அதுதான் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். எல்லாமே விலை அதிகமாக இருந்தது. சண்டே பார்த்திங்களா, அதனால் ஓவராக விலை சொன்ன உடனே அப்படியே ஒவ்வொரு மீன் கடையாக கடைசியில் நாங்கள் பழைய ஆள் இவங்க மீன் வாங்குகிற கடை, அவங்கக்கிட்ட இந்த மீன் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் கட் பண்ணுற கடைக்கு வந்தோம். கட் பண்ணிவிட்டு போனோம். அந்த மீன் கெட்டு போயிடுச்சு பார்த்துக்கோங்க. கெட்டு போன மீனை கொடுத்துட்டாங்க. கடைசியில் வேறு மீன் மறுபடியும் மாற்றி எடுத்துகிட்டு போய் இது செகண்ட் மீன் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மீனை எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். புளி கொஞ்சம் தேவையான அளவு ஊற வச்சுருக்காங்க. அதை அப்படியே ஊற வச்சோன்னா அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. க்ளீன் பண்ணாமல் தான் காய வைப்பாங்க டஸ்ட்டில். அதனால் நம்ம ஒரு அலசிட்டு புளியை ஊற வச்சு தேவையான அளவு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் மீன் வறுவலுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுட்ருக்கோம். போட்ட உடனே அதுக்கு தேவையான மசாலா, ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு எல்லாமே பெரட்டி என்ன செய்வேன், கொஞ்சம் நேரம் தண்ணியை தெளித்து நல்ல கிரேவி பதத்தில் அப்படியே மசாலா திக்னஸாக கொஞ்சம் கலந்த உடனே பாருங்கள் நீங்களே எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மீனை போட்டு மசாலா மேலெலாம் தூவி ஒரு இடத்துல பிடிச்சி ஒரு இடத்துல பிடிக்காமல் இருக்கும் உப்பு காரம் எல்லாம். அதனால் நான் என்ன செய்வேன்னா, இப்படி தான் என்னுடைய நேச்சுரலில் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு நல்லா பிணைஞ்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி அதுலேருந்து மீனை போட்டு நல்லா மசாலாவை தடவி ஊற வச்சுருவேன். ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பிடிச்சி அந்த கலர் கூட செம்மையாக வரும். நீங்களே பாருங்களேன். ஒரு 7 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க, பெரிய பீஸாக பார்த்து. மற்ற பீஸ்லாம் குழம்புக்குன்னு போட்டேன், தலை வாலுலாம். ஏன்னா தலைலாம் மீன் குழம்புல நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன், செமையாக டேஸ்ட் இருக்கும். அதோட எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்கி குழம்பு இன்னும் ஹைலைட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் எப்போவுமே வால் தலையெல்லாம் குழம்புல போட்டுருவேன். இது ஒரு பக்கம் மசாலா தடவி ஊறிட்டுருக்க டைமில் குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லா பக்கமும் மசாலாவை தடவுனா தான் உப்பு நல்லா காரம்னா டேஸ்ட் கொடுக்கும் அதில் பிடிச்சி. அவ்வளோதான். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ஒன் டைமு ஒரு 1/2 hour ஊற வச்சிட வேண்டியது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். அது இல்லாமல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன், நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் தக்காளி, பூண்டு,
டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமாக செய்யணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குழம்பு மசாலா தூள், கொத்தமல்லி. இது வந்து சாப்பாடு வெடித்த கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் வீடியோவில். இதுதான் நம்மளுக்கு மீன் குழம்புக்கே ஹைலைட்டு. ஸோ வாங்க இது எப்படி சமைக்கிறோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குழம்பு மசாலா தூள், கொத்தமல்லி. இது வந்து சாப்பாடு வெடித்த கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் வீடியோவில். இதுதான் நம்மளுக்கு மீன் குழம்புக்கே ஹைலைட்டு. ஸோ வாங்க இது எப்படி சமைக்கிறோன்றதை பார்ப்போம். கடாய் நல்லா காஞ்சிட்டு நல்லெண்ணெய் தாங்க மீன் குழம்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா காஞ்சிடும். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை. நல்லா வதங்கினாதாங்க குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஆனியன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் ஆனதும் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ப்ளஸ் பூண்டு நல்லா வரணும். நம்ம புது வீட்டுக்கு கிச்சன் ரெடி ஆகிற வரைக்கும் டெம்பரவரியாக நாங்கள் வச்சு இந்த கிச்சனில் தானே சமைச்சிட்ருக்கோம். புது கிச்சன் ரெடி ஆனது தான் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக செக் பண்ணணும். நல்லா பூண்டு வதங்கிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு லாஸ்ட்டில் பார்த்து போட்டுக்கலாம். தேவையான நல்லா எண்ணெய் கசங்கி வந்து அப்புறம்
நல்லா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிளேட் போட்டு மூடி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் லோ பண்ணி வச்சுருவோம். வதங்குற டைமில் நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க ரொம்ப பசியில் இருக்காங்க. தவா நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். தவா நல்லா சூடாயிட்டு மீன் வறுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆயிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஃபிஷ்ஷு போடுவோம். ஒரு சைடு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்காது, நல்லா வதங்கணும். அடி பிடிக்காமல் இருந்தால் தாங்க குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அடி பிடிச்சிச்சுன்னா குழம்புல டேஸ்ட்டு போயிடும், அப்புறம் அந்த வாடை தான் வரும். ஸோ கரெக்டாக டைம் பார்த்து வதக்கி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள், இது எப்படி அரைக்கிறதுன்றதை ஒரு வீடியோவில் போடுறேன். தேவையான அளவு இதுலேயே எல்லாமே இருக்குங்க. ஸோ மஞ்சள் மிளகாய் அதெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் போட வேண்டாம். இது ஒன்று மட்டுமே போதும். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடிப்போம் லோ ஃப்ளேம்ல. நல்லா மசாலா கரைச்சி ஊற்றியாச்சு. இது ஒரு சைட் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மீனை ஒரு சைடு வந்துச்சுல, இதில் நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே இப்போ வந்து சாப்பாடு வடித்த கஞ்சி ஊற்றுறோம். சாப்பாடு வச்ச கஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும், திக்காக இருக்கும் குழம்பு. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றாமல் செய்கிறோம் பார்த்தீங்களா, இது 2 டைமுக்கு வரும் நல்லா நம்மளுக்கு. கஞ்சி ஊற்றணும், கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காகிடும். அப்புறம் உப்பு பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் எப்படி இருக்கு. கொஞ்சம் குறையா இருக்கு, நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைடு ஃபிஷ் ரெடி ஆகிட்டு, ஒரு சைடு குழம்பு கொதிக்க போகுது.
பக்கம் கொதிக்கிட்டோம் குழம்பு. நம்ம இப்போ மீன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்ப்போம். ரோஸ்ட் ஆகிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும். நல்லா வறுந்தா ரொம்ப ஹார்டாக ஊற்றிக்கூடாது. ஹார்டாக வச்சிங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. மீன் நல்லா வந்து பாருங்க. இதை கொஞ்சம் அடியில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கிளறி வச்சுட்டேன்னா மறுபடியும் அடுத்த மீன் போடும்போது கருகு அடிலனா உடனே கருகி வைப்பேன். அடுத்த பீஸ் போடுவோம். அப்போ மீன் என்னதான் அப்படி கடையில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டு டேஸ்ட் வராது. இதே சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அம்மா எப்படி இருக்குமா டேஸ்ட்? சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒண்ணே ஒன்று கொடுத்துட்டாலாம்மா? செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. ஆன் பண்ணுங்க. அன்னை எப்பள தெரியாம பாருங்க ஃப்ரெண்ட். நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாடை போன அப்புறம் ஒரு டைம் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது மீன் போட்டுடலாம். இல்லையா? வெயிட் பண்ணுவோங்க. நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு சைடு திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா வரைஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பக்கம் நல்லா அவ்வளோதான். மீன் நல்லா வரைஞ்சிட்டு எடுத்துருவோம். அப்படியே விட்டேன்னா கஞ்சி மாதிரி விட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா இப்படி பாருங்கள் பிரிஞ்சு வந்துருக்கு. அந்த எண்ணெய் வந்தால் தான்
ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதோட வாசனையே தனியாக மீன் குழம்புக்கும் அந்த கொத்தமல்லி வாசனை ஹைலைட். எத்தனை ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாலும் எத்தனை ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு நல்லா அதை பரிமாறி சாப்பிட்றது இருக்கு பாருங்க, தனி டேஸ்ட் பாருங்க. பிள்ளைங்க எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். சாப்பிடலாம், சீக்கிரம் ஓடியாங்க. நீங்களும் வாங்க, அப்பா போயிருமா, லேட் ஆயிடுச்சு, பசி தாங்க முடியல உங்களுக்கு. ஓ வாங்க. என்ன குழம்பு இன்னைக்கு தெரியுமா? என்ன குழம்பு? மீன் குழம்பு. வாவ். அப்பாக்கு மாதிரி சூடா இருக்கு பேபி. கை சூடு. பாப்பாக்கு பெருசு வேணுமா? ஓகேவா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாரும் வீட்ல இது செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்றது நீங்கள் என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.